இப்போ அல்ஜிப்ராவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சம் வந்து எக்ஸசைஸ் 3.1லேருந்து இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 5 இது வந்து கொஷின்ஸு. இந்த 3 வேரியபிள்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி எடுத்துருக்கோன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகும். ஸோ நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஜெட் வேல்யூ மட்டும் கிடைக்கும். ஸோ 1 + 2 அதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ப்ளஸ் பண்ணும்போது ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் நம்மளுக்கு கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 3x + 2x = 14. இதை வந்து நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனாக எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கும்போது இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்திங்கன்னா மைனஸ் ஒய், தேர்ட் ஈக்குவேஷனில் -2yன்னு இருக்குது. ஸோ நம்ம இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 2y கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த y கேன்சல் ஆகிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணும்போது 3x - z = 2. இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது 3x - 3x இந்த ப்ளஸில் இருக்கிறது வந்து மைனஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 3x - 3x வந்து கேன்சல், அதனால் 0. 2x ப்ளஸ் z அது வந்து என்னவா மாறும்னா 3z = 14ல் 2 போச்சுன்னா 12. நெக்ஸ்ட் z = 12/3. ஸோ 3 டேபிளில் கேன்சல் ஆகும். 3 4s are 12, z = 4. நெக்ஸ்ட்டு ஜட்டோட 4 வேல்யூவை வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் நம்ம மைனஸ் பண்ணுறோம். அதனால் நம்மளுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 3x - 4 = 2. 3x இங்கே 2 ஆல்ரெடி இருக்குது. இந்த -4 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது +4ஆக மாறிடும். ஸோ 3x = 6. x = 6/3. 3 வந்து கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? 3 2s are 6. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 2ன்னு கிடைக்குது. z = 4ம் x = 2வையும் வச்சு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 2 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதனால் ஒய்ன்னு போட்டு +4 = 5. நெக்ஸ்ட்டு y + 2 + 4 is 6 = 5. y = 5 + 6 இந்த சைடு வந்தோடனே -6. ஸோ y = -1. எக்ஸசைஸ் 3.1ல் செகண்ட் சம் 1/x - 2/y + 4 = 0. நெக்ஸ்ட் வந்து 1/y இந்த மாதிரி 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம காமனாக எப்படி எடுக்கிறோன்னா 1/xஐ வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், 1/y வந்து பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 1/z வந்து நம்ம சின்னு எடுத்துருக்கோம். இந்த ஃபஸ்ட் இப்போ a - 2b + 4 = 0. இது எப்படி வருது அப்படின்னா 1/xஐ வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா a மைனஸ் 1/b 1/y வந்து நம்ம பின்னு எடுத்துருக்கோம். அதனால் வந்து 2b + 4 = 0. அந்த மாதிரி ஒவ்வொரு சமுக்கும் இப்போ 1/y வந்து b - c + 1 = 0. நெக்ஸ்ட்டு 2c + 3a = 14. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ அதோடைய ரியல் வேல்யூ வந்து a - 2b இந்த +4 அந்த சைட் போனோன்னே -4 அதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு b - c = -1 செகண்ட் ஈக்குவேஷன். 2c + 3a = 14 வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ 1 2 3 ஈக்குவேஷன் வந்து இங்கே வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து a - 2b = -4 எடுத்திருக்கோம். இதுக்கு ஈக்குவலாக நம்ம எது எடுத்துருக்கோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் × 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 2c + 2b இந்த b இருக்குது இல்லையா 2b அது வந்து இங்கே எடுத்திருக்கோம் = -2. ஸோ a இந்த -2b + 2b கேன்சல் ஆகிடும். ஸோ a - 2c = -6. இதுதான் வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இதை வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷனோட சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தேர்ட் ஈக்குவேஷன் இஸ் 3a + 2c இதை தான் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 3a + 2c = 14. இப்போ 2c -2c + 2c கேன்சல் ஆகும். இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 4a = 8. a = 8/4. 4 2s are 8 வருமா? ஸோ a = 2. இந்த a = 2வை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a - 2b = -4. இந்த a இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறோம் 2 - 2b = -4. 2b =
-4 ஆல்ரெடி இருக்குது. இந்த +2 இந்த சைடு வந்தோடனே -2. 2b இஸ் ஈக்குவல் டு இப்போ -4 -2 அப்படின்னு போடும்போது இந்த சிம்பிளை வந்து மைனஸ்னு போடணும். ஆனால் இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் இஸ் -6. b இஸ் ஈக்குவல் டு 3. இந்த b இஸ் ஈக்குவல் டு 3 நம்ம செகண்ட் ஈக்குவேஷனால் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா c வேல்யூ கிடைக்கும். ஸோ c இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா 1/xோட வேல்யூ வந்து 2, 1/yயோட வேல்யூ வந்து 3, 1/zோட வேல்யூ வந்து 4. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 1/2, y இஸ் ஈக்குவல் டு 1/3 அண்ட் z இஸ் ஈக்குவல் டு 1/4 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 3.1 அல்ஜிப்ராவோட தேர்டு சம். ஃபஸ்ட்டில் தேர்டு x + 20 இஸ் ஈக்குவல் டு 3y/2 + 10 இஸ் ஈக்குவல் டு 2z + 5 இஸ் ஈக்குவல் டு 110 - y + z. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் மெத்தடுக்கு மாற்றணும். x இஸ் ஈக்குவல் டு 3y / 2 + 10, இந்த +20 இந்த சைடு வந்தோடனே -20 இஸ் ஈக்குவல் டு 2z + 5. அதை அடுத்த இதில் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் 2z + 5 இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, 110 - y + z. இது வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்சது. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனுக்கு 2z இஸ் ஈக்குவல் டு 110 + 5 இந்த சைடு வந்தோடனே -5. இது வந்து மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை ஆகும். -y மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ். ஸோ z 2z இஸ் ஈக்குவல் டு 105. 110 - 5 இஸ் 105 -5 - z. ஸோ இந்த z வந்து ஆல்ரெடி இங்கே இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். y இஸ் ஈக்குவல் டு 105 -z - 2z. y இஸ் ஈக்குவல் டு 105 - 3z. இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது வந்து நம்ம செப்பரேட் 3 × 105 இஸ் 315. 3 × -z இஸ் -9z -10 இஸ் ஈக்குவல் டு 2z + 5. இந்த 20 -20 இங்கே எடுத்து போட்டுக்கிறோம். ஸோ 315 - 9z -20 that is equal to 4z - 30. நெக்ஸ்ட்டு 9z இங்கே +z இந்த பக்கம் வந்தோடனே -4z இஸ் ஈக்குவல் டு மொத்த வேல்யூஸும் இந்த சைடு எடுத்து போட்டுக்கிறோம். ஸோ -13z இஸ் ஈக்குவல் டு -325. z இஸ் ஈக்குவல் டு 325 / 13. இது ரெண்டும் வந்து நம்ம கேன்சல் பண்ணும்போது 13 இங்கே வந்து 25. 13 25 சார் 325. ஸோ ஜட்டோட வேல்யூ வந்து 25. இது வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x + 20 இஸ் ஈக்குவல் டு 2z + 5. எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்குது. x + 20 இஸ் ஈக்குவல் டு இந்த 2z + 5. ஸோ அதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஜட்டோட வேல்யூ வந்து 25 + 5. ஸோ x + 20 இஸ் ஈக்குவல் டு 50 + 5. இப்போ நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு சைடு நம்ம எடுத்துக்கிறோம், செப்பரேட் பண்ணி எடுத்துக்கும் போது 55 - 20. ஸோ x ஈக்குவல் டு 35. இப்போ வந்து ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். ஸோ z இஸ் ஈக்குவல் டு 25 இன் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ y இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்குது இல்லையா செகண்ட் ஈக்குவேஷன் 105 - 3z. அதே தான் 105 - 3z. ஜட்டோட வேல்யூ வந்து 25ன்றதுனால 3 × 25 வந்து 75. ஸோ நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சது 30. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 30. Therefore x ஈக்குவல் டு 35, y இஸ் ஈக்குவல் டு 30 and z இஸ் ஈக்குவல் டு 25. Thank you.